ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து டெஸ்ட்டு டே பை டே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து 15வது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நாம் 17 டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 15வது டெஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் வந்து எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து மாதிரி வினாத்தாள் கூட நமக்கு டிஎன்பிசிலேருந்து இப்போ வரைக்கும் கொடுக்காமல் இருக்காங்க. அதனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, என்ன ஒரு இதுன்றது நமக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம சிலபஸ் அப்டேட்டட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து டாபிக் வைஸ் நமக்கு வந்து நிறையவே வந்து கவர் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 100 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா, அதில் நமக்கு ஆல்மோஸ்ட் இலக்கணம் மட்டுமே நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் அப்படின்றக்கா 85 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து என்ன டாபிக், இலக்கணம் டாபிக் தான். ஓகேங்களா, ஸோ 15 கொஸ்டின் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது, இலக்கியம், தமிழ் தொண்டு அப்படின்ற டாபிக் ரிலேட்டட் 15 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 85 கொஸ்டின் இலக்கணம் அப்படின்றத நமக்கு வந்து எல்லாமே எப்படி டேட்டா வைஸ் தானா நம்ம அப்படின்னாக்கா கிடையாது. டேட்டா வைஸாகவும் நமக்கு இருக்குது, ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, சில டாப்பிக்லாம் நம்ம வந்து அந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இணைப்பு சொற்கள். ஓகேங்களா, இணைப்பு சொற்கள்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு புரிதல் இருந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஓகே இந்த இடத்துல இந்த இணைப்பு சொல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னாக்கா அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கணும். கரெக்டுங்களா, ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம வந்து டெஸ்ட்டுன்றது நம்ம டே பை டே கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு அந்த கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆகவும் செய்யும். ஓகேங்களா, அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். டெஸ்ட்டுன்றது ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, ஓகே வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. ஸோ இங்கே என்ன இருக்குது, குழி தாழ்ந்து, ரெண்டுமே நமக்கு ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வந்து ஒரே மீனிங்கை தருகின்ற சொற்கள் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்துச்சுனாக்கா அது என்ன சொல்லணும்னாக்கா ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நடுமையம், உயர்ந்தோங்கி, இது எல்லாமே நமக்கு என்ன வரும், ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லலாம். ஏன்னா நடுனாலும் வந்து சென்டர் தான், மையம்னாலும் சென்டர் தான். அப்போ இது ரெண்டு வார்த்தையுமே நமக்கு ஒரே மீனிங் தான் கொடுக்குறது. உயர்ந்துனாலும் வந்து உயர்வானது தான், ஓங்கினாலும் வந்து உயர்வானது தான். அப்போ ரெண்டுமே நமக்கு ஒரே மீனிங் தான் கொடுக்குது. அதே மாதிரி குழி தாழ்ந்து ரெண்டுமே நமக்கு சேம் மீனிங் தான் கொடுக்குது. அப்போ ஒரே மீனிங்கை தருகின்ற சொற்கள் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிறப்ப அது என்ன சொல்லுவோம்னாக்கா ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தைத்திங்கள் என்பது எந்த பெயரை குறிக்கும்? தைத்திங்கள் அப்படின்றது காலப்பெயரை குறிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி விழுவதுதான். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆற்றல் நிரம்பிய கவிதை சொற்கள் தாமாக பொங்கி விழுவதுதான். தாமாக பொங்கி விழுவதுதான் கவிதை, இது கண்டிப்பாக வராது. ஆற்றல் கவிதை நிரம்பிய, இதுவும் வராது. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி விழுவதுதான் கவிதை, இது கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஆற்றல் நிரம்பிய சொற்களானது தாமாக பொங்கி விழுவதுதான் கவிதை. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஒரு மீனிங் தருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கான்செப்டாக, அதாவது ஒரு ஓகே இந்த சொற்கள் இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா, ஸோ ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி விழுவதுதான் கவிதை அப்படின்றது தான் அது வந்து கரெக்டான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா கொலை கூழுடை கொலை, இதுக்கு என்ன வரும்? கொலை குறைபடா கூழுடை வியநகர். இது என்ன மேம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு புறநானூறு பாடல் வரிகள். ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்றது நமக்கு வந்து எப்படி கேட்குறாங்க, நமக்கு பாடல் வரிகள் வச்சியும் வந்து அதை ஆர்டர் படுத்த சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்துருப்போமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ கொலை குறைபடா கூழுடை வேநகர் அப்படின்றது ஒரு புறநானூறு பாடல் வரிகள். அப்போது பாடல் வரிகளையும் நம்ம ஸ்கூல் புக்கில் லைன் பை லைன் ஒரு ரீட் கண்டிப்பாக விட்டுடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே. ஏன்னா அந்த பாடல் வரிகளே நம்ம கொடுத்துட்டு அது இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக இது வந்து நமக்கு இது என்னன்னே புரியலை, என்னன்னே தெரியலன்றப்ப இது நம்ம கண்டிப்பாக யோசிப்போம், என்னன்னே ஆன்சர் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இது சப்போஸ் வந்து நமக்கு வந்து இது ரிப்பீட் ஆச்சுன்னா நமக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே.
நான் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஸோ அகர வரிசையில் உங்களுக்கு நான் நல்லாவே எடுத்துக்க சொல்லியிருப்பேன். சா, சா, சி, சி, சு. ஸோ எங்கே இருக்குது? சா, சா, சி, சி, அப்புறம் சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு எது தேவை? நாட்டுக்கு அரண் தேவை. அரண் அப்படின்னாக்கா பாதுகாப்பு. ஸோ நாட்டுக்கு பாதுகாப்பு என்பது தேவை. அதுக்கு அரண்னா 3 சுழினா தான் வரணும். வாழை, வாழை, வாழை. ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்னா இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னு. ஸோ வாழை, வாழைன்னா என்ன வரும்? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்னலா வந்தாக்கா இளம்பெண். வாழைனா மர வகை. ஓகேங்களா? இந்த வாழை அப்படின்னாக்கா மீன் வகை. ஸோ வாழை சின்னலா வந்துச்சுனாக்கா இளம்பெண். ஓகேங்களா? ஸோ இளம்னாலே சின்ன பொண்ணு. அப்போ சின்னலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இளம்பெண்ணா சின்ன பெண்ணு. அப்போ சின்னலா தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த வாழைனா மீன் வகையை குறிக்கும். வாழை மீன் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அடுத்தது வாழை மரம்ன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சின்ன பொண்ணு சின்னலா. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இன்கம்னா என்ன? இன்கம்னா வருமானம். டேக்ஸ்னா வரி. ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம். ஸோ வருமான வரி அலுவலகம். வழுவு சொல் அற்ற தொடர் எது? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன வரும்? வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ வலப்பக்க சுவரில் எழுதாதே. இது நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சுவரில் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அனித்து இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அனித்துனா அது மீனிங் வந்து என்னென்னா அருகில். அப்போ அதோடைய ஆப்போசிட் என்ன? தொலைவில். சேர்த்து எழுதுக. பனை ப்ளஸ் ஓலை. பனை ஓலை. இ ஐவரின் எவ்வும் என்னும் விதியின்படி ஈ என்ற உடம்படுமை வரும். இங்கே பனை ஈ என்ற உடம்படுமை சேரும். ஓகேங்களா? அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதில் என்னும் விதியின்படி ஈ ப்ளஸ் ஊ என்பது சேர்ந்து யோ என்று உணர்ந்திருக்கும். ஸோ பனையோலை என்பது தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரித்து எழுதலாம்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பல மலைசேர் நாடு நீர்முத என பாய்ந்து நிரம்பு நாடு. ஸோ இயைபுனா என்ன அப்படின்னாக்கா கடைசியாக உள்ள எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்றி வந்தால் அது இயைபு எனப்படும். ஓகேங்களா? ஸோ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. கடைசி எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்றி வந்தால் அது இயைபு எனப்படும். ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு? நாடு நாடு அப்படின்றது நமக்கு வந்திருக்குங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. தாயொப்ப பேசும் மகள் என்ற ஊமை தொடருக்கு பொருள் என்ன? தாய் ஒப்ப பேசும் மகள். அப்போ தாயை போன்று பேசுதல். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது ஒரு செய்வினை. ஓகேங்களா? ஸோ ஐ வெளிப்படையாக வந்தாக்கா செய்வினை சொல்லியிருக்கேன். இந்த செய்வினையை செய்பாட்டு வினையாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி மாற்றலாம்? செய்பாட்டு வினைனாலே என்ன சொல்லியிருக்கேன்? பெற்றது, பட்டது, ஓகேங்களா, ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரிலாம் வந்தாலே அது நமக்கு செய்பாட்டு வினை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. ஸோ சுவை கொடுத்துட்டு அதோடைய பயன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிப்பு சாப்பிட்டோன்னா நல்லா வளமாக இருக்கும். துவர்ப்புன்னா நல்லா ஆற்றல் கொடுக்கும். புளிப்பு இனிமை. புளிப்பு இனிமை. ஓகேங்களா? ஸோ 2, 4, 1. அடுத்தது கார்ப்புன்றது உணர்வு.
ஸோ 2 4 1 3 ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை எவை? சிங்கப்பூர், மொரீஷியஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நான் வந்து எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சிலபஸில் உள்ள டாபிக் இல்லாமலும் நமக்கு வந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா? அதனால் நான் எல்லா கொஸ்டினும் நான் கொடுக்கல, உங்களுக்கு டாப்பிக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் தான். இப்போ நான் இந்த கொஸ்டினும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கவே மாட்டேன், ஓகேங்களா? ஸோ கலித்தொகை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வள்ளலார் பற்றி, புறநானூறு பற்றி, மணிமேகலை பற்றி, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு கேட்கல. நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர், ஓகேங்களா? ஸோ சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக உள்ளது மட்டும்தான் நான் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இல்லை மேம் நீங்கள் வந்து 100 கொஸ்டினுமே எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ நான் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுனா 100 கொஸ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு நமக்கு வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அப்படின்ற மாதிரி 2 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதில் ஸ்கோரிங் அப்படின்னு வரப்போ நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எல்லாமே 100 கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அது உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் இல்லை மேம் நம்ம 100 கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? இல்லை மேம் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் வைஸ் மட்டும் அடுத்த கொஸ்டின் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட் ஒன்லி, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை. ஸோ மோனை வகை அப்படின்றது நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ மோனை அப்படின்றது நமக்கு வந்து இணை மோனை, இணை, பொழிப்பு, ஒரு, அடுத்தது வேறு என்ன சொல்லலாம், மேற்கதுவாய், கீழ்கதுவாய், கூழை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இணை அப்படின்னாக்கா 1 முதல், அதாவது 1 2, பொழிப்புன்னா 1 3, ஒருனா 1 4, ஓகேங்களா? அடுத்தது முற்று அப்படின்னாக்கா 1 2 3 4, மேற்கதுவைனா 1 3 4, கீழ்கதுவைனா 1 2 4, கூழைனா 1 2 3, ஓகேங்களா? ஸோ பொழிப்புனா 1 3. என்ன மேம் 1 2 1 3 அப்படின்னாக்கா இப்போது 1 2 3 4 இருக்குங்களா? இதில் முதல் வார்த்தையோடைய முதல் எழுத்தும், ஏன்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது, அடுத்தது 3வது வார்த்தை, அடுத்து 4வது வார்த்தை. அப்போது 1வது வார்த்தையும் 3வது வார்த்தையும் 4வது வார்த்தையும் ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இணைனா முதல் வார்த்தையும் 2ஆம் வார்த்தையும் ஒன்றி வருது, பொழிப்புனா முதல் வார்த்தையும் 3வது வார்த்தையும், ஒரு அப்படின்னாக்கா முதல் வார்த்தையும் 4வது வார்த்தையும், ஓகேங்களா? கூழை அப்படின்னாக்கா 1 2 3, முற்றுனா 4 வார்த்தையுமே ஒன்றி வருவது, கீழ்கதுவைனா 1 2 4வது வார்த்தைகள் மட்டும் ஒன்றி வருவது, சரிங்களா? இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? யாரு? தேவநேய பாவாணர். நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 2006. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ் வளர்க்குது என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டொரு மொழிதல் அணியாகும். அரி வடிவுமாய் பின்னரன் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் என்ன? ஸோ அரி அப்படின்னாக்கா சிங்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, என்ன ஞாபகம் வருதுங்களா? திருமால். அரி அப்படின்னாக்கா திருமால் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஸோ இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி முக்காறு புள்ளி வந்தாலே அது ஒரு தொடர் வாக்கியம் ஆகும். ஸோ தொடர் வாக்கியம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு எழுவாய், ஓகேங்களா? ஒரு எழுவாய் பல பயனிலைகள் வந்துச்சுனாக்கா அது தொடர் வாக்கியம் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ
நேற்று மழைன்றது ஒரு எழுவாய். ஓகேங்களா, மழை வந்து பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால நமக்கு என்ன இருக்குது, ஏரி குளங்கள் நிரம்பி இருக்குது. ஓகேங்களா, ஸோ மழையானது பெய்திருக்கு, ஏரி குளங்கள் நிரம்பி இருக்குது. அப்போது இந்த இடத்துல தொடர்ந்து அந்த இது வந்து செயல் நடந்திருக்கு அப்படின்றப்ப இது வந்து ஒரு தொடர் வாக்கியமாகும். இன்னும் சிம்பிளாக சொன்னாக்கா இந்த மாதிரி நடுவில் முக்காறு புள்ளி வந்தாலே அது தொடர் வாக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நன்னூல் எவ்வகை நூல். ஸோ இங்கே வந்து ஒரு வினா கொஸ்டின், அதாவது வந்து குறி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு வினா வாக்கியம் ஆகும். அதை வந்து எந்த வகையான நூல் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகின்றார். அப்போ பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது கரெக்டாக இருக்கும். இலக்கண குறிப்பு அறிக. பசிக்கயிறு. பசிக்கயிறு என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னாக்கா உருவகம், அகர வரிசை. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, மால் ஆரம்பிக்குது. ஓகே, மால் ஆரம்பிக்கிறது. அடுத்தது மாக்கு அப்புறம் வேறு என்ன வரும், மீயில் வருங்களா. ஓகே, மா மீ, அதுக்கப்புறம் மூ வரும், அப்புறம் மே வரும், அதுக்கப்புறம் மோ வரும். கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குது, மா மீ மூ மே மோ. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. படுயிடம். இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் என்ன. ஸோ இது வந்து ஒரு வினைத்தொகை ஆகும். இதில் எச்சொல் வந்து வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடி, அரி, இரு இது எல்லாமே நமக்கு பார்க்கும்போது தெரியுது, இது எல்லாமே நமக்கு ஒரு வேர்ச்சொல் ஆகும். இனிது என்பது வேர்ச்சொல்லாக இருக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வந்தான். இதற்கான வேர்ச்சொல் என்ன, வா. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன, விலங்கு. வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. ஸோ சென்னைக்கு அருகாமையில், பக்கத்தில், அருகாமையில், அருகில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா அருகில் என்பது தான் சரியானது. ஸோ சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர் சரி. ஸோ அருகில் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு சொல். பொருந்தா இணையை தேர்வு செய்க. ஸோ வளையாபதி திருத்தக்க தேவரம் அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா வளையாபதி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னே நமக்கு தெரியவில்லை. சரிங்களா. சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் தான் யார் இயற்றியிருப்பார், திருத்தக்க தேவர் இயற்றியிருப்பார். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் கரெக்டு. குண்டலகேசி நாதகுத்தனார், மணிமேகலை சீத்தலை சாத்தனார். ஸோ நம்ம வந்து நூலாசிரியர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நூல் அதோடைய வேறு பெயர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர் அவருக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த மாதிரி பொருந்தா இணையை தேர்வு செய்கிற டாபிக் கீழே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. ஸோ இங்கே உள்ளம் இருக்குது, வீடு, இடம். ஓகேங்களா. இது எல்லாமே நமக்கு ஒரே மீனிங். அதாவது வந்து எப்படின்னா உள்ளம்னாலும் வீடுனாலும் இடம்னாலும் ஒரு இடத்தை குறிக்கின்றது. ஆனால் அழகு என்பது ஒரு இடத்தை குறிக்குமானாக்கா குறிக்காது. கரெக்டுங்களா. ஸோ இதில் பொருந்தாது அழகு. அரும்புதல். இதற்கான எதிர்ச்சொல் என்ன. ஸோ அரும்புதல்னால் நல்லா விரியுது, நல்லா பெருசாக இருக்கும். அப்போ அதோட ஆப்போசிட் என்னது, மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் இது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ பொருத்தமான இணையை தேர்வு செய்க. திணை கொடுத்துருக்காங்க, அதோட சிறுபொழுது கொடுத்து பொருத்த சொல்கிறாங்க. ஸோ குறிஞ்சிக்கான சிறுபொழுது என்னது, யாமம். ஓகேங்களா. முல்லைக்கான சிறுபொழுது என்ன, மாலை. மருதம்கான சிறுபொழுது வைகறை. நெய்தலுக்கான சிறுபொழுது என்ன, ஏற்பாடு. பாலைக்கான சிறுபொழுது என்ன, நண்பகல். ஓகேங்களா. ஸோ இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது, ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்தியுள்ளது. ஓகேங்களா. அப்போ வந்து இந்த அகத்திணைகள் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதுலேருந்து நமக்கு வந்து டாபிக் வைஸ் நமக்கு வந்து கேட்குறப்ப இந்த மாதிரி பொருத்தமான இணை தேர்வு செய்க அப்படின்ற டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ரீட் ஆல் கண்டென்ட். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆன்சர் ஆப்ஷன் சி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையை இருப்பதும் தமிழே, இவ்வடியில் பயின்று வந்த நயங்கள். இதில் என்னென்ன வந்திருக்கு, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும். ஸோ மோனை வந்திருக்கு. ஓகே. அடுத்தது பிறக்கும் முன், பிறந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு எதுகை வந்திருக்கு. அடுத்தது தமிழே, தமிழே அப்படின்ற மாதிரி இறுதியாக உள்ள வார்த்தைகளே ஒன்றி வந்திருக்கு. கரெக்டுங்களா. ஸோ நமக்கு மோனை வந்திருக்கு, எதுகை வந்திருக்கு, அடுத்தது என்ன வந்திருக்கு, ஏபு வந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிளாக என்ன சொல்லணுனாக்கா நமக்கு வந்து 2 4 அப்படின்றது நமக்கு வந்து என்னவாக இருக்காது, அந்த தொடை நயத்தில் வராது. ஓகேங்களா. ஸோ இந்த காலம்
காலம் இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து எதுகை. ஓகேங்களா. ஸோ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அடுத்தது இறுதி வார்த்தையை வந்து நமக்கு வந்து ஒன்றி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. திருக்குறளின் அழியாத்தன்மை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். ஸோ தமிழுக்கு கதினா கம்பராமாயணம் திருக்குறள். இரட்டை காப்பியம் அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம் மணிமேகலையும். ஓகேங்களா. அதே மாதிரி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அப்படின்னாக்கா நாலடியார். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜி.யு. போப் வந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். கரெக்டுங்களா. ஸோ அவர் வந்து திருக்குறளை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார், திருவாசகத்தை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார், இதை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ நான் இதை நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வருதா அப்படின்றத நீங்கள் வந்து உங்களை செக் பண்ணிக்கணும். நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். திருக்குறளை ஜி.யு. போப் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார், திருவாசகத்தை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார், இதுக்கான ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாரு? அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னாக்கா அம்புஜத்தம்மாள். ஸோ காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை குறித்து நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடையாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் சொல்லிட்டு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தன்னுடைய இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே ஆஃபீஸர், இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். காந்தியடிகள் வந்து அஞ்சலி அம்மாவை பாராட்டியிருப்பாங்க. அது என்னவாக பாராட்டியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். காந்தியடிகள் அஞ்சலி அம்மாளை பாராட்டியிருப்பாங்க, அது என்னவென்று பாராட்டினார் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதை நான் கேட்குற கொஸ்டின்லாம் உங்களுக்கு நான் கேட்டதும் ஆன்சர் ஞாபகம் வருதா, அதுக்காக தான் நான் வந்து கொஸ்டின் கேட்குறேனே. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களை யாராவது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த அதாவது ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ஆழமாக உங்கள் மைண்டில் பதிஞ்சிரும். அதனால் நான் உங்களுக்கு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன். ஸோ காந்தியடிகள் அஞ்சலி அம்மாளை என்னவென்று அழைத்தார், கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 80% கொண்டது. கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழிச்சொல்லின் பொருள் யாது? அஞ்சாதவன். கொன்ஸ்டான் அப்படின்னாக்கா வீரமுனிவர். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ கொன்ஸ்டான் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு இத்தாலி மொழிச்சொல். அதோடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா அஞ்சாதவன். ஜி.யு. போப் அவர்கள் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்கள். இந்த 8 திங்களையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை மாதங்கள் ஆகின திங்கள். இந்த இடத்துல திங்கள் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க, மாதத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 8 மாதம் வந்து அவர் வந்து சென்னை வரத்துக்கு ஆயிருந்திருக்கு. அந்த டைமில் அவர் எந்தெந்த மொழி நூல்களை படித்தார் அப்படின்னாக்கா வடமொழி, தமிழ் 2 மொழி நூல்களை படிச்சிருப்பார். ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஊருக்கு உதவுதல். ஸோ இந்த ஒப்புரவு அப்படின்றதையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்துருக்கோம். வல்லை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்களால். பரிதிமார் கலைஞர் அவர்களின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள். எந்த நூலை? தனிப்பாசுர தொகை. அது யாருடையது? பரிதிமார் கலைஞருடையது. வீரமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் யார்? ராபி சேதுபிள்ளை. சங்க இலக்கியங்கள் மொத்த அடிகள் எத்தனை? 26,350. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தை என்னும் நூல் எது? அது வந்து என்ன வகை நூல் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நாடக நூலாகும். ஓகேங்களா. பிசிராந்தை என்ற நாடகத்துக்கு தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நூல் ஆசிரியர் கொடுத்துட்டு பொறுத்து சொல்கிறாங்க. ஸோ குயில் பாட்டு யார்? பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் என்ன? நடலை அப்படின்னாக்கா துன்பம். ஓகே ஆஃபீஸர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து உங்களுக்கு நான்
நம்ம சிலபஸ் டாபிக் வைஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 100 கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் அப்படின்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்திருக்காது. ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ.